25 ஜூன் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள மொத்தம் 71 ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. இதுல 52 ட்ரோன்களை நாங்க டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. வழக்கம் போல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். கொஞ்ச நாளா பார்க்காம இருந்திருந்தோம் இல்லையா? இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைனால ஒரு 12 நாளா சரிவர பார்க்க முடியல. அதுக்கு முன்னாடியே ஒரு மாசத்துல இருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால வீடியோக்கள் ப்ராப்பரா போட முடியல. இதுக்கப்புறம் நான் பிக்கப் ஆயிட்டேன். ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இப்போ 52 ட்ரோன்கள் டவுன் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இதுல மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரோன்கள் அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒடசா, சுமி, கர்கிவ். ஸோ இந்த பகுதிகளை நோக்கி ஹெவியான கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஃப்ரண்ட் லைன் தான். கூடி சீக்கிரத்துல ஒடசாவும் ஃப்ரண்ட் லைனா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா அதுக்கான சமிகைகள்லாம் தெரிய வருது. அடுத்தது சுமி, கர்கிவ் சொல்லவே வேணாம். இந்த கர்ஸ்க் சுமி பார்டர், கர்கிவ் பெல்கிராட் பார்டர். ஸோ இந்த பகுதிங்கிறது ரொம்ப ஆக்டிவா இருக்கு காம்பேட்ல அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அது மட்டும் இல்லாம இந்த சுமி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நைட்டு நேரங்களை தாக்குதல் பண்றதுனால 3 நபர்கள் இறந்துட்டாங்க. 30 வீடுகள் கிட்ட டேமேஜ் ஆயிடுச்சு. ரஷ்யாவோட ட்ரோன்கள் தொடர்ந்து இந்த சுமி ஓப்லாஸ்ட பந்தாடிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து மீடியாக்கள் தரப்புல இருந்து செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே ஜாப்ரோசேசியா ஓப்லாஸ்ட் இதுவும் ஃப்ரண்ட் லைன் டவுன் தான். இந்த ஜாப்ரோசேசியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாதி ரஷ்யா கிட்ட பாதி உக்ரைன் கிட்ட இருக்கு. இதுல இருந்து முழுமையா வெளியே போகணும்னு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ஜாப்ரோசேசியா ஒப்லாஸ்ட்ல கடந்த 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள்ல மட்டுமே 469 முறை 13 வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் ரஷ்ய தரப்பு பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு பகுதிகளையும் ரஷ்யா பிடிக்கிறதுக்காக ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் பதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அங்க இருக்கக்கூடிய பங்கர்ஸ் இது போல விஷயங்கள்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் முன்னேறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு மாபெரும் அஃபென்சிவ் கர்கிவ், சுமி, ஜாப்ரோசியா, டொனெஸ்க் இது எல்லாமே வந்து பார்த்தா ஃபுல் அஃபென்சிவ் மோட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஹெவியான தாக்குதல் ரஷ்ய தரப்பு இருக்கு. இல்ல கான்சென்ட்ரேட் பண்றது இந்த ட்ரோன்கள் எல்லாமே ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ் தான் பண்றாங்க. அது கூடவே உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள ட்ரோன்களை விட்டுருக்காங்க. அதுவும் நேற்றுக்கு செய்தியில எடுத்து பாத்தீங்கன்னா 100 ட்ரோன்களுக்கு மேல ஏவி இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள மொத்தம் 22 ட்ரோன்களை ஏவி விட்டுருந்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய டைம் தான், அதாவது 90 நிமிடங்கள், 1.5 மணி நேரத்துக்குள்ள 22 ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வருது. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் ஒரு சைட்ல. ஏன் அப்படின்னா கம்மியான டைம்ல அதிகமான ட்ரோன்கள் ஏவி விடுறாங்க அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரிஸ் எல்லாம் ஹெவியா லோட் ஆகும், டெஸ்ட் ஆகும். ரெண்டாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல எங்கெங்க இருக்குன்றது லொகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால என்னப்பா பண்ணிட முடியும் உக்ரைனை? ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போய் உக்ரைனால ஏதாவது செஞ்சிட முடியுமா அப்படின்ற கேள்விகள் வரும். ரஷ்யா எங்கெங்கெல்லாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க, அதாவது இதுல 12 ட்ரோன்கள் பெல்கிராடு பகுதியை நோக்கி மட்டுமே வந்திருக்கு. இது எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டு தான் சொல்லிக்கிறாங்க 22 ட்ரோன்களே ரஷ்ய தரப்புல இருந்து. பட் ஆனால் இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ரஷ்யாவுக்குள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. இப்ப ட்ரோன்கள் வரும்போது மிசைல்ஸை லான்ச் பண்ணும் லான்ச்சர்ஸ். ஸோ அப்படி மிசைல்ஸை லான்ச் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல இருந்து ரஷ்யா லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டாஸை ஒன்ஸ் மிசைல் ஒரு இடத்துல லான்ச் ஆச்சுனாலே அது எங்க இருந்து அப்படிங்கிறது போல லான்ச் ஆகுதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் துல்லியமா எடுக்க முடியும். இதுக்கான டிவைசஸ்லாம் இருக்குதுலாம் நம்ம கார்கில் யுத்தத்திலேயே பார்த்திருப்போம். பாகிஸ்தானுக்கு எப்படி அமெரிக்கா உதவுனாங்க அப்படிங்கிறது போல இந்த ஆர்ட்லரிகள்ல எங்க இருந்து லான்ச் ஆகுதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேல நம்ம மேல தாக்குதல் பண்றதுக்கு ஏகப்பட்ட டிவைசஸ் இருக்கு. இப்ப என்னன்னா இது போல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்ப F-16 மிராஜ், ரஃபேல் ரக விமானம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த விமானங்களை பயன்படுத்தி ஃபியூச்சர்ல நேட்டோ நாடுகள் ஒரு அக்ரஷன் ரஷ்யாக்குள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அதுக்கான சூழ்நிலைகள் தென்படுது. ஒன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்தந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருப்பாங்க இல்லையா லான்ச்சர்ஸ், ஸோ அது மேல தாக்குதல் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இது போல வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து தகவல்கள் வருது. எது எப்படியோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ரஷ்யா வந்துருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டத்துல எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா கள நிலவரம், அதாவது களத்துல எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த சண்டை நடக்குது அப்படின்னா கடந்த ஒரு நாள்ல மட்டுமே 24 மணி நேரத்துல 165 காம்பேட் என்கேஜ்மெண்ட் ஒரு நாள்ல நடக்குது. அதிகப்படியான சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இந்த சுமி, கர்ஸ்க் இந்த பகுதியில மட்டுமே 22 கைடட் குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு டெலிவரி பண்ணிக்கிறாங்க ஒரு நாள்ல. 22 கைடட் குண்டுகள். ஸோ இழப்போட வீரியம் அது போக வந்து ட்ரோன்களை யூஸ் பண்ணி 30 வீடுகள் அடிச்சிருக்காங்க. ஸோ இது போல பல தாக்குதல்கள், பல முனை தாக்குதல்கள் ரஷ்ய தரப்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம களத்துல செப்ரியான்ஸ்கி ஃபாரஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்றதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த லிமன் பகுதியில சண்டை நடந்திருக்கு. ஸோ இந்த செப்ரியான்ஸ்கி ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா FPV ட்ரோன்கள் எந்த அளவுக்கு யூஸ்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் அந்த ஒயரா இருக்கு.
அதாவது இந்த ஒயரை வச்சே பின்னி ஒரு நெட் கட்டிடலாம் போல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை இந்த பகுதியில பயன்படுத்துறாங்க. ஆக்டிவா ஃப்ரண்ட் லைன்ல வந்து பண்ண FPV ட்ரோன்கள் டாமினேட் பண்ணுது. அதுவும் கேபிள் ட்ரோன்கள். இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்கள் வந்து பண்ண பயங்கரமா ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதிக அளவில் இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த ட்ரோன்கள். நார்மலா ட்ரோன்களை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்செல்லாம் சப்ரஸ் பண்ணலாம். ஆனா இது போல ட்ரோன்களை டவுன் பண்ணா கத்திரிக்கோலை வச்சு ஒயரை கட் பண்ணா தான் உண்டு. அது போல சில வேலைகளும் நடக்குது. அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்துகிட்டு இருக்கு. அது அடுத்தடுத்து வந்து பண்ண நம்ம டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். இப்ப என்னன்னா இது போல ட்ரோன்களோட சூப்பர் மெர்சி, ஃபேப் குண்டுகளோட சூப்பர் மெர்சி. இப்ப ரஷ்யா தொடர்ந்து அடுத்தடுத்த பேட்ச் Su-35களை வந்து பண்ண டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அடுத்த புது பேட்ச் இந்த வச்சு கட்டுப்பாங்க அப்படிங்கலாம் டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அப்படியே வந்து பண்ணா ரஷ்யாக்குள்ள போயிட்டோம்னா ரஷ்யாக்குள்ளேயும் உளவாளிகள் அதிக அளவுல இருக்கிறாங்க. அதுவும் யூரோப்பியன் யூனியனோட பல நாடுகளோட உளவாளிகள் அடிக்கடி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இப்ப சிக்கிறது மால்டோவா. மால்டோவாவோட 2 இன்டெலிஜென்ஸ் அபிஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோ பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உலாவிட்டு இருந்திருக்கிறாங்க. 2 உளவாளிகள் பிடிச்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. மால்டோவா தேவையில்லாம இந்த பிரச்சனைக்குள்ள ரொம்ப நாளா இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாக்கு எதிராக மால்டோவாவோட காய் நகர்களுக்கு ஏற்ப ரஷ்யா இந்த இடத்துல காய் நகர்கள் செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இதுக்கு மால்டோவா தரப்பு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். அது கூடவே உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நேட்டோ சமிட்டுக்கு போயிருக்கிறார் இல்லையா? இப்ப அங்கெல்லாம் பேசுவாங்க இல்லையா? ஏன்னா இன்னையோட முடியுது நேட்டோ சமிட், நேத்திக்கு இன்னைக்கு. இதுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பேசிக்கிறாரு. டச்சோட பார்லிமெண்ட், நெதர்லாண்டோட பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாரு. அப்படி என்ன சொல்லிக்கிறாருன்னா ரஷ்யா 2022 இருந்து இப்ப வரைக்கும், ஏன்னா 2022 பிப்ரவரி மாசம் உள்ள வந்தாங்க இல்லையா? அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 28,743 ட்ரோன்களை எங்க மேல ஏவி இருக்கிறாங்க. கவுண்ட் ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறேன். 28,743 நானே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்றேனே. ஜெலன்ஸ்கி அவர்கள் எத்தனை நாளா உட்காந்து வேதனைப்பட்டு ஒன்னொன்னா எண்ணி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே. அதாவது அதிகப்படியான ட்ரோன்களை எங்க மேல ஏவி தாக்குதல் பண்ணி ஒரே உசுர் எடுக்கிறாங்க ரஷ்யா. அது மட்டும் இல்லைங்க, இந்த 28,743 ட்ரோன்கள் இருக்கட்டும். ஆனா இந்த ஜூன் மாசத்துல மட்டுமே 2,736 ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. இந்த ஜூன் மாசத்துல மட்டும் தாக்குதலோட வீரியம், அதுவும் ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ்ல மட்டும் இந்த அளவுக்கு தாக்குதல்னா சேதாரங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ரஷ்யா ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்போ நெதர்லாண்டோட பார்லிமெண்ட்ல கதறி இருக்கிறாரு, கண்ணீர் மல்க பேசிக்கிறாரு. ஸோ அதனால நெதர்லாண்டு புது மிலிட்டரி எய்டு பேக்கேஜ அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் 175 மில்லியன் ஈரோ அளவுக்கான ஒரு புது மிலிட்டரி எய்டு வச்சுக்கப்பா. இதுல 100 ரேடார்ஸ் கிட்ட நாங்க உங்ககிட்ட தரோம். பிரத்யேகமா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகும். இந்த ரேடார்ல கனெக்ட் ஆகும். இந்த ரேடார் எதுக்கு அப்படின்னா ட்ரோன்கள் வருது அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரத்யேகமா துல்லியமா தாக்கி அளிக்கும். இது போக வந்து இன்னும் அதிகமான மிலிட்டரி எய்ட் இருக்கு. அதாவது ஓவராலா மொத்தம் 175 மில்லியன் ஈரோ அளவுக்கான எய்டு. இதுல அதிகப்படியான தொகை வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 ரேடார்களுக்கு, அது போக ட்ரோன்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆனா இந்த விஷயம் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏங்க கொடுக்கறதுன்னு முடிவாகி போச்சு, சட்டு புட்டுன்னு கொடுக்கணும் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ள கொடுப்பாங்க அப்படிங்கிறவங்கள நெதர்லாண்டு தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட முடிவு வரைக்குமே இந்த போர் கன்ஃபார்மா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியும் இப்போ நேட்டோவோட சமிட் இது நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே, பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கலாம், இந்த ரஷ்யாவுக்கு எதிரான போர்ல உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ராணுவ ரீதியா உதவிகள் கொடுக்கலாம், எப்படி டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற வரக்கூடிய வருஷங்களுக்கு உக்ரைனுக்கு உதவுறதுக்கான விஷயங்களை பேசி இருந்துக்கிறாங்க. இதை நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல்னா மார்க் ரூத்தே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்திக்கிறார். சொன்னபடி இதுக்கு மேல லீடர்ஸ் எல்லாம் அதை காப்பாத்துவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அட் த சேம் டைம் காஜா காலஸ் அவர்கள் யூரோப்பியன் யூனியனோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ், அது கூட வந்து பண்ண ஆண்ட்ரி ஷேபா அவர்கள் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர், இதுக்கு முன்னாடி டிமித்ரி குலேபா அவர்கள் இருந்தாரு, அதுக்கப்புறமே அவர் மாறி இருந்தார். ஸோ இப்ப இவங்க 2 பேர் பேசுனதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள நல்லா ஒத்து போகும். அப்படி ஏன்னா இவங்க பக்கத்துல அவங்களும் அண்டை அவங்களும் அண்டை இல்லையா, சொந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவுக்கு சொல்ல வரேன். ஸோ இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆமாங்க ரஷ்யா மேல அதிகப்படியான அழுத்தங்கள் கொடுக்கணும். அதிகப்படியான அழுத்தங்கள்னால
ரஷ்யாவுக்கு சாங்ஷன் போறதுனால புட்டின் அவர்கள் இருக்காரு இல்லையா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட அந்த போருக்கான தொகைங்கிறது கிடைக்கக்கூடாது. ஏன்னா உக்ரைனுக்கு கொடுக்குற எய்டை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க EU. அதுக்கான பணத்தை கொடுக்குறீங்க, அப்புறம் நாங்க எப்படிங்க, அப்புறம் எங்களுக்கு அது அளவுக்கு பணம் கொடுக்கணும்ல அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எது எப்படியோ இப்ப அதிகப்படியான அழுத்தங்கள் ரஷ்யா கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து 2 தரப்புலையும் பேசி, அதாவது காஜா காலஸ் அவர்களும் ஷேபா அவர்களும் பேசி முடிவெடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா எங்களைய அதுவும் வேகமா அட்வான்ஸாவே எங்களை EUல சேர்த்திக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபடுங்க யூரோப்பியன் யூனியனோட. இதுக்கு தான் காலையில விக்டர் ஆர்பன் அவர்கள் மரியாதையா சொல்றாங்க, எல்லாம் புரிஞ்சுக்குங்க, மானே தேனியா பொன்மானே எல்லாம் போட்டுதான் சொல்றேன், போர்ல இருக்கிற நாட்டை கொண்டு வந்து யூரோப்பியன் யூனியனோட சேர்த்திடாதீங்க, அப்புறம் நாங்களும் போர்ல இருப்போம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா எங்களையா அட்வான்ஸா முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தினீங்க. அது மட்டும் கிடையாது, சும்மா ஒரு நாடு 2 நாடு வந்து பிளாக் பண்றாங்கன்றதுக்காக எங்களை சேர்த்தாம, எங்களை வந்து சீக்கிரமா சேர்த்தாமலாம் இருந்துடாதீங்க, அது ரொம்ப அபத்தம்ங்க. கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து சேர்த்திடுங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து பண்ணா டிஃபென்ஸ் ஏரியால யூரோப்பியன் யூனியன் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் எந்த அளவுக்கு உதவ போறாங்க, நாட்டோ நாடுகள்னு சேர்ந்து நாட்டோ மீட்டிங்ல கூப்பிட்டு அது தனியா உதவு, அதுவும் பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, இங்க இருக்கிற யூரோப்பியன் யூனியன் நாடுகள் தான் பெரும்பான்மையான நாடுகள். ஸோ அவங்க நாட்டோன்னு ஒரு மீட்டிங் கூப்பிட்டு அதுல தனி உதவி, யூரோப்பியன் யூனியன் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு அதுல தனி உதவி, கடைசியில பட்டா எல்லாம் ஒரே நாடு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் உதவிகள்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கு, ஒரு ஃபார்மேட்ல போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்ப நாட்டோட மீட்டிங் நடக்குது, ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்கிறாங்கோ, பல நாட்டு தலைவர்கள் வந்திருக்கிறாங்கோ, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்திருக்கிறாங்கோ. ட்ரம்ப் அவர்களோட பேசாம இருப்பாங்களா? ஸோ ஒரு வாய்ப்பு கேட்டுக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஆமா ஆமா பாத்திரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து பையன் எப்படிங்கிறான்னு ஒரு விஷயம் கேட்டு போயிடலாம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறார். யா ப்ராபபிளி ஐ வில் see him அப்படின்னு சொல்லிக்கிறாரு. வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மேபி இந்த பதிவை நீங்க பார்க்கும்போது ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகுது, எடிட்டிங் பண்றது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மற்றபடி இதோட மன்னிச்சுக்கோங்க. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு போட வேண்டியது, அதுவே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இதையும் நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எடிட்டிங் பண்ணி போட்டுறேன். சிஸ்டம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணதுக்கு லேட்டா அந்த ஒரு காலத்துல, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ மேபி இந்த பதிவு நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது மீட்டிங் நடந்திருக்கலாம், அதோட அப்டேட்ஸ் ஏதாவதுன்னா அடுத்த பதில பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, என்னப்பா நீ அப்ப பாரு ஏதோ ஒரு துணியா வந்து போட்டு தெரியுதா, சூட்டை போட்டு வா, கோட் சூட் போட்டு வா, பார்த்து ஜம்முன்னு இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த ஹேக் நெதர்லாண்டுக்கு வரும்போதே கோட் சூட் போட்டு ஜம்முன்னு வந்து இறங்கி இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தா ட்ரம்ப் அவர்களை மகிழ்விக்க போறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல உடை மாற்றுறதுனால சொன்னபடி கேட்டான் பையன் அப்படின்னு நினைப்பாரா என்ன, வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.